Hi friends, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு செட்டிநாடு டிஷ், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை அரைக்கும் போது தண்ணியே ஊற்றாமல் முடிஞ்ச அளவுக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கு மாவாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் இப்படி ஒத்தி எடுக்கும்போது எக்ஸஸாக வாட்டர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இது வந்து கொழுக்கட்டையாக செய்கிறதுனால நல்லா தண்ணியே இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்ல காட்டன் கிளாத்தில் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் வாட்டர்லாம் வந்து அந்த கிளாத் உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த சைஸில் வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி அதை உருட்டி போட்டுக்கணும். ரவுண்டாக உருட்டினிங்கன்னா அது சாறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த சைஸில் நம்ம வந்து போடுறது நல்லது. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து எல்லா கொழுக்கட்டையும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வச்செல்லாம் செய்யக்கூடாது. ஆட்டின உடனேயே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணுறது நல்லது. ஏன்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து போடும்போது, நம்ம கொழுக்கட்டையாக உருட்டி போடும்போது அந்த இதில் இருக்க வாட்டர் கூட அது வந்து உறிஞ்சிக்கும். அதனால் நியூஸ் பேப்பரில் வந்து போடுறது நல்லது. சிங்கிள் சிட்டிங்லேயே வந்து நீங்கள் இந்த இது கொழுக்கட்டை வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1 கப் ரைஸுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வருமோ அதை வந்து ஒரே இதில் நம்ம பண்ணிடணும். வச்சு பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு கொழுக்கட்டை நல்லா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 1 கப் ரைஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணிட்டேன். 1 கப் ரைஸுக்கு நம்ம 1/4 கிலோ வெல்லம் வந்து எடுத்துக்கணும். வெல்லம் வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இந்த பாகில் தான் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேகணும். அதனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம். கரெக்டாக 3 கப் ஊற்றினீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். எப்பயும் வந்து வெள்ளைப்பாகு எடுக்கும்போது நம்ம அதை வடிகட்டிக்கணும். ஒரு கொதி வந்த உடனே வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளைப்பாகில் அப்படியே டைரெக்டாக கொழுக்கட்டையெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பாகில் வந்து மண் இல்லை கொஞ்சம் கல் அந்த மாதிரிலாம் இருக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து அந்த ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்ச வேணாம். ஜஸ்ட்டு அந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பேனில் வந்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோமோ அந்த பேனில் வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து எப்படியும் நல்ல வெல்லமாக இருந்தாலுமே ஒரு சில மண் கல் அந்த மாதிரிலாம் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கிறோம். இவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் அதில். ஸோ இப்போ இந்த இதுவுமே வந்து லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே செட் ஆயிரும். உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை தனித்தனியாக வந்து தெரியாது. அதனால இப்போ நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேட்சஸாக நான் வந்து பிரித்து போடுற மாதிரி இருந்தது. அதை போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் வந்து போடணும். இப்போ நான் வந்து லாஸ்ட் பேட்ச் வந்து போடுறேன். நல்லா உதிரியாக தள்ளி அப்படி போடுங்க. இப்போ வந்து மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து நல்லா சாந்திருக்கா, குக் ஆகிருக்கா உள்ளெல்லாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் அதை போட்டுட்டு ஸ்பூனால் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்க்கும்போது இந்த உள்ளெல்லாம் வந்து மாவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அதை வந்து குக் பண்ண வைக்கணும். எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா உள்ளெல்லாம் மாவு மாதிரி இல்லை, நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோகோனட் மில்க் வந்து 1 கப் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து திக்கு கோகோனட் மில்க் தான். நான் வந்து வாட்டர் வந்து அந்த அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வாட்டர் சேர்த்தேன். ஒரு மூடி அளவு தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க, இல்லைனா தேங்காய் துருவி கூட சேர்க்கலாம், இல்லை தேங்காய் பல்லாக நீங்கள் வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். காடமன் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்புறம் திரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை எல்லாம் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அது வெந்திருக்கணும். இது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.